அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற முக்கியமான சூப்பர் 8 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் அவர்கள் விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 4 புள்ளிகளுடன் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். இந்த போட்டி இந்தியாவின் செமிஃபைனல் வாய்ப்பையும் தீர்மானிக்கும் வகையில் இருந்ததால் இந்திய ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக இது பார்க்கப்பட்டது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் முதல் 11 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் எடுத்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ரொமாரியோ ஷெபார்ட் மற்றும் ஜேசன் ஹோல்டர் இணைந்து பொறுப்பாக விளையாடினார். தேவையான நேரத்தில் ரன்களை சேர்த்த இந்த ஜோடி 89 ரன்கள் சேர்த்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். 140 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகும் நிலையில் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை 177 என்ற ஸ்கோருக்கு உயர்த்தினர். இதில் அதிகபட்சமாக ஹோல்டர் 49 ரன்கள், ஷெஃபர்ட் 52 ரன்கள் எடுத்திருந்தனர். பின்னர் 177 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் எய்டன் மார்க்ரத்தின் 82 என்ற அதிரடி ஆட்டத்தின் உதவியுடன் ஒரே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 16.1 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி முதல் அணியாக செமிஃபைனலில் தங்களுக்கான இடத்தை உறுதி செய்தது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவின் செமிஃபைனல் வாய்ப்பு மேலும் பிரகாசமாகியுள்ளது.